ஸ்ரீராம ஜெயம். சுயமுயற்சியால் முன்னேறக்கூடிய நபர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும்? ஒரு ஜாதகத்துல ஆணிவேர் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னாதிபதி தாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் முதல் அமைப்புகள்ல லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல வலுவான அமைப்புகள்ல இருந்தே தீரணும். இதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு நல்ல பலனை முழுமையாக அனுபவிக்கணும்னாலும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல கெடுபலன் நடக்குது, அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கணும்னாலும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னமும் லக்னாதிபதியும் வலுவான அமைப்புகள்ல இருக்கணும். அப்ப பல தடைகள் வருது அப்படின்னா அதை கடந்து வரணும்னா ஜாதகத்துல முதல்ல லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படின்றது ஒரு ஜாதகத்துல முயற்சி ஸ்தானம். எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னாதிபதி லக்னத்துல ஆட்சியான அமைப்புகள்ல இருந்தாலும் சரி, லக்னாதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருந்தாலும் சரி, லக்னாதிபதி லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலையும் இருந்தாலும் சரி, அவங்க ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. அதாவது எல்லாருக்குமே போராட்டங்கள் இருக்கத்தான் செய்து, ஒரு சில ஆறுகள் நம்ம பார்த்திருப்போம், ஈஸியா டக்கு டக்குன்னு மேல வந்துருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி உச்சமான அமைப்புகள்லயோ அல்லது ஆட்சியான அமைப்புகள்லயோ அல்லது லக்னாதிபதி சுப நட்சத்திர சாரத்திலேயோ, குறிப்பாக தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துல எந்த விதத்திலும் கெடாத அமைப்புகள்ல லக்னாதிபதிக்கோ லக்னத்திற்கோ குரு பார்வை இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவங்க தன்னுடைய சொந்த முயற்சினால் அடுத்தடுத்த லெவல்ல மேல போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நன்றி.